அப்துல் ரஸாக் இந்த 2 ஹதீஸ் நூல்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபி, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாட்டில் 20 ரக்காத்து தொழுதார்கள் என்ன ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. நம்ம சஹாபி சொல்லிருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு முபஷ்ஷிருல் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க 20 ரக்காத்து தொழுதிருக்கிறாங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும் போது அதையே பின்பற்றக்கூடாது. அதை பின்பற்றுவோம். நீங்க சொன்னது என்ன சொன்ன அதுக்கு ஆதாரம் தாங்க. ரசூல்லா 20 தொழுதாங்க ரெக்கார்டு போட்டு காட்டிடணும். இப்ப நீங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்கன்னு சொல்றீங்க. ரசூல்லா சொன்னது காட்டுங்க. அப்படித்தானே பதிவு பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ரசூல்லாக்கு ஆதாரம் இருக்கா? அதான் கேள்வி. ரசூல்லா இல்ல இல்ல நீங்க சொன்னீங்களா, அது உண்மையா பொய்யாண்ட முதல் சொன்னீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுது ஆதாரம் தான் முதல்ல கடைபிடிக்கிற நாங்களா இருப்போமே. நீங்க அதை எடுத்து வைங்கன்னு கேட்டா இப்ப எந்திரிச்சு அலி தொழுதாங்கிறீங்க. அதுக்கு அது நான் வரல. ரசூல்லா தொழுது இருக்கா அது சொல்லுங்க. இதை சொல்லி முடிக்க ரசூல்லா சொன்னீங்களா, உண்மையா பொய்யா? அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். இல்ல அலி சொல்ல மாத்தி சொல்றேன்னு கேக்குறேன். சரி நான் சொல்லிக்கிறத ஏத்துக்கல. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அதை மாத்தியா சொல்றீங்க. இல்ல நான் அலி போற போக்குல நீங்க பாட்டுக்கு 8க்கும் ஆதாரம் இருக்கு, ரசூல்லா 20 தொழுதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறீங்க. இப்ப ஆதாரம் கேட்ட அலி தொழுதாங்கிறீங்க. சரி அலி ரசூல்லா தொழுது தவறா சொல்றேன்னு சொல்லி கொடுங்க. அது சொல்றேனா அலி ரலியல்லாஹு தொழுது இருக்கு. அது சொல்ற பதில் ஒண்ணு சொல்லல. அதுக்கு பதில நான் சொல்லுவேன். இது தவறா சரியா நீங்க சொன்னது? ரசூல்லா தொழுதாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பதில் நாங்க சொல்லுவோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணீங்கன்னா அதை காட்டுங்க. முதல் நாங்க செய்யறோம். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது அதான் உங்க கேள்வி. அவ்வளவுதானே? ஆமா சரி உட்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது முடிஞ்சிருச்சு. அவர் கிளியரா ஒரு நல்லதுதான், நல்ல நோக்கத்தெல்லாம் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக ஒரு ஆதாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக ஆகிவிட்டது. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, ஒரு அடிப்படை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன அடிப்படை? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் ஆதாரம், வேற எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறது தான் பேசிக். அந்த பேசிக்கில் இப்ப நுழையணும். அதாவது சஹாபாக்கள் சொன்னது ஆதாரமாகும் என்றால் முதல்ல இங்க இந்த சபையில் நடந்ததே உங்களுக்கு இந்த உலமாக்கள் அப்ப வரல. மக்கள்லாம் நீங்க இருந்தீங்க. அதான் மக்கள்லாம் இருந்தீங்க. ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நான் படித்தேன். அது உண்மை, ஆதாரப்பூர்வமானதான் அவங்க படிச்சது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, வட்டி என்றால் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். கலாலாவின் சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். வாரிசுரிமை சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே. இப்ப மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் முழுமையாக்கலையா கேட்டாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னோம் என்றால், இதெல்லாம் யாருக்கு வரும்? யாரு சொன்னாலும் ஆதாரம் எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஒரு கொஸ்டின். எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம். இந்த அர்த்தம் வரும். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும்? வரும். அப்ப சஹாபாக்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அப்ப இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வட்டியை பத்தி இஸ்லாம் தெளிவுபடுத்தவில்லை. ஏன்னா உமர் சொல்லிட்டாங்கல்ல, அலியை விட உமர் பெரிய ஆள் தானே, அது பின்பற்றணும்ல. இப்படி நிறைய பட்டியல் ஒண்ணுனா வரும். நீங்க நான் சொல்றேன் ஒண்ணுனா. அப்ப நம்ம என்னன்னு கேட்டா, பேசிக்கையே தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சஹாபாக்கள் சொன்னதாக பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு பாதுகாப்பு வஹி மட்டும்தான். வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வரும். அல்லாஹ்விடமிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியுமே தவிர, சஹாபாக்கள் அவங்க புரிந்து கொண்ட விதத்தில் தப்பு செஞ்சிருக்கலாம். ஒருத்தர் கிடைச்ச தகவல் வேற ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம். ஒருத்தர் கேட்டு போய் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லி இருக்கலாம். காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துகிட்டு இருக்க கிடையாது. வியாபாரம் பண்ணாங்க, வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால சிலதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்று கேட்டால், நாங்க பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது அந்த ரிவாயத்தை சரியில்லை, தனியா நூல் போட்டுருக்கோம். அதுக்கு நான் வரவே இல்லை. நாம அவங்களுக்கு சொன்ன பதில ஏத்தான் சொன்னா இது ஒரு மேட்ரு இல்லை எங்களுக்கு. ஏன்? நாங்க 2 தான் அடிப்படை. இஸ்லாத்துல குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா, ஆமா செய்யாம செய்வாங்க. செஞ்சதான் செய்வாங்கன்னு கிடையாது, செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள். நீங்க சொன்னீங்க செய்யாதே செய்வாங்கன்னு. ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருகிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 3 தலாக் என்பது கான தலாக்கு ஸலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதரம் மின் இமாரத்தி உமர். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்றுதான் அது நடைமுறையில் இருந்தது. முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான், 3 தலாக் அல்ல, ஒரு தலாக்கு தான், அது ஒரு தடவை தான் சொல்லி. இது நான் சொல்லல, ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டா, கான தலாக்கு சலாசு 3 தலாக் என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால 3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து வாழலாம். 2வது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவான, அதான் 2வது தலாக்கு. சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவான, அதான் 3வது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும். இப்படி எல்லாம் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் இப்ப. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இதே மாதிரி தான் இருந்து உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருக்குதுல, அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இது மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லி விடுகிறார்கள், நிதானம் இல்லாமல், இதை நம்ம மாத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. அம்லைனாங்கிறாரு, நினைச்சா மாத்திருவோம் சொல்றாரு. மாத்தி விட்டு அம்லான்னு வருது, மாத்திட்டாருன்னு வருது. 3 தலாக்கு இனிமே சொன்னால் 3 தலாக்கு தான். இது முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாமையா சஹாபி சொல்லிருப்பாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான், அது 3 தலாக்குன்னு சொன்னா 1 தலாக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிற முடியாது. இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க. இனிமே 3ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 3 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 3 ஆக்கி விட்டாருங்க. அதுதான் மதுஹப்ல முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு? அப்ப அதுல என்ன எதனால சொன்னாங்க, அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை. நம்ம மறுமையில் அல்லாஹ் கேட்பான, அப்ப ரசூலுல்லாஹ் விட உனக்கு உமரில் நான் பெருசான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் நான் சொல்லுவேன்? அவருக்கு ஏன் செஞ்சார் என்பதற்கு நான் காரணம் தேடுவது என்னுடைய கடமையா? என்னுடைய ஈமானை, என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமையா? அப்ப நம்ம என்ன அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு சொல்லப்படுது, அது ஆதாரப்பூர்வமா நீ ஒத்துக்கிற, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உமர் அதை மாத்தினார்னு சொல்லப்படுகிறது. ஒரு மூமின் என்ற முறையில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ரசூலுல்லாஹ் விட உமர் பெருசுன்னு நீ எடுப்பியான்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப நம்ம என்ன பதில்? அப்படிதான் நாங்க பார்ப்போமே தவிர, உமர் இவ்வளவு பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாம அப்படி பார்க்கமா, எப்படி பார்ப்போம்? அதை விட பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாங்க பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு பெரிய ஆள் தான், ரசூலுல்லாஹ் அதை விட பெரிய ஆள் தானே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட சஹாபாக்கிட்ட இருந்து வருதுங்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் தெரியாமையா ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க நம்ம கேட்கிறோம். சொல்லவே இல்லைன்னு குற்றச்சுமத்துற மாதிரி ஹதீஸ்கள்லாம் வருகிறது. அதே மாதிரி சொன்னதுக்கு மாத்தமா சொன்ன ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பட்டியலாக நீங்க கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். ஒன்னையும் எடுத்துக்கொண்டு நீங்க பதில் சொல்ல தயார் என்று சொன்னால், உமர் அலி சொன்ன என்னதெல்லாம் இருக்கு நான் வட்டி வேண்டாம், இப்பவே நம்ம இப்படி தொடர்ந்து கொள்ளலாம், சுப வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் டாபிக்கா இருக்குமே. ஆனால் அவ்வளவுக்கு நீங்க ஒன்னொன்னுக்கு எனக்கு சொல்லணும், இதுக்கு என்ன பதில், தலாக்கு நீங்க சொல்லுங்க, அப்படி நான் ஒண்ணா கேட்கிறேன். அதனால நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்றால், குர்ஆன்ல இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம், எங்க கொள்கை அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறோம். வேற யாரு எந்த ஒரு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்துகிட்டு ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறத சொன்னாதான் எத்தனை ஒளிவு முறைவு இல்லையே, இதுல தானே நம்ம எல்லாரோடையும் வேறுபடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக்கு உமர் இல்ல அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்க ஏத்துக்கிறது இல்ல. சரியா? அதுக்கு நாங்க அதான் பதிலா சொல்றோம். இப்போ ஒன்னொன்னு நீ பதில் சொல்ற ரெடியா இருக்கிறீங்களா? அடுத்ததுக்கு போட்டா